சார் ப்ரொடியூசர் ரெஃபர் பண்ண ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு சார். ஒரு சொல். ஹாய். ஹலோ சார், ஆடிஷன் பண்ணிங்க, அதரா பேசிக்கலாம். ஓகே சார், ஓன் கான்செப்ட் ஏதாவது வச்சுருக்கீங்களா சார்? அதெல்லாம் நிறைய இருக்குது தம்பி, பயங்கரமாக வச்சுருக்கேன். சூப்பர் சார், வாங்க சார் போகலாம் சார். நான் எஸ்கேம் பேச மாட்டேன், பேசுனதுக்கப்புறம் எசிக்க மாட்டேன். கதம் முடிஞ்சு போச்சு. சார் வேற ஏதாவது பண்ணுங்க சார். உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா, வேற 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 வேட்டைக்காரன் தான்டா வேணும். இப்போ ஷூட் பண்ண வீடியோ வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் சார். யோ, இந்த ஆளுக்கு என்னன்னு சொல்லி ஆடிஷன் பண்ணேன். ஓன் கான்செப்ட் சார். ப்ரொடியூசர் அனுப்பிச்ச ஆளுங்கிற ஒழுங்கா நம்ம படத்தில் ஏதோ ஒரு எமோஷன் சீலோ இல்லை ரியல் டைம் சுச்சுவேஷனோ ஷூட் பண்ணி கொண்டாயா. சரி சரி, டைரக்டர் சார் வந்து உங்களை ரியல் டைம் சுச்சுவேஷனில் ஒன்று பண்ண சொன்னார். சரி சொல்ல பண்ணிடலாம். அதாவது உங்கள் அம்மா இறந்துட்டாங்க சார், அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்கள் அம்மா இறந்துருக்குறாங்கன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே பண்ணிடலாம் மம்மி. சார் 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 இப்படி இல்லை சார். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அழுது எப்படி சொல்கிறது? தம்பி பதட்டப்படாமல் பொறுமையாக சொல்லுப்பா. சரி சார், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அழுது ஒப்பாரி அழுது நெஞ்சில் அடித்து அழுகணும் சார். இவ்வளோதானே, தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே சார். என்ன தாரதாரையா கண்ணு கண்ணீர் வருது? அவ்வளோ நல்லாவா நடிச்சான்? இந்த எமோஷன் தான் சார் அந்த ஆளுகிட்ட கேட்டிருந்தேன். அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்க சார். இதை வீடியோ எடுத்து போய் அந்த ஆளுக்கு போட்டு காமிச்சு அப்படியே ஷூட் பண்ணி கொண்டு வரேன் சார். யோ போய் இந்த கதவு சாத்தியா. என்ன இப்படி நடிக்கிறா? அவ்வளோ நல்லாவா நடிச்சான்? யோ, நடிப்பு சுத்து போட்டாலும் வந்து தொலையாதியா. 100 நாள் கழிச்சு என்ன பண்ண போறணும் சார்? இந்த வீடியோவை ப்ரொடியூசருக்கு போட்டு காமிச்சு இவருக்கு நடிப்பே வராதுன்னு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி வேற யாராவது நடிக்க வைப்போம் சார். அப்படிலாம் பண்ண இந்த ப்ராஜெக்ட் என்ன நடக்குது? பரவாயில்லையா? என்ன சார் சொல்கிறீங்க? ஏதோ ப்ரொடியூசரோட சின்ன வீட்டுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனா, இவன் தான் ஹீரோன்னு அந்த ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். என்ன பண்ண போகிறோம்? ஹீரோவா?